பண்ணிக்கிட்டோம். இப்போ நடுவில் ஒருத்தன் பாருங்க கத்த போகிறான். சரி, உனக்கு சளியும் ஃபீவர் வந்ததுக்கு என்னையாண்டா போட்டு வெட்டின அப்படிங்கிற மாதிரி இவனோட மைண்ட் வைஸ் போல. சரிடா விட்றா, நீ இருக்கிறதுனால தான்டா நாங்களாம் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸு. இதுக்கு தேவையானதெல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த முல்லை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒயிட் ரைஸி அண்ட் எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது ஜீரக, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு பதமான கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். ஸோ அது கூடவே நம்ம புளியும், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கரைச்சிக்குவோம். அது ஒரு உரமா வச்சிட்டோம். இப்போ இது கூடயே கொள்ளு அண்டு தூதுவளை அந்த குச்சி இலையெல்லாம் போட்டு நல்லா அதுவும் கொரன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அதோட சாறு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போது இந்த தக்காளியோடையே நம்ம அரைச்சி வச்ச வரமிளகாய், ஜீரக மிளகு, பூண்டெல்லாம் ஒன்றுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எதையுமே தாளிக்கக்கூடாது. ஸோ இது எக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொல்லியும் தூதுவளை சாறு சாறை மட்டும் எடுத்து நல்லா சுத்தமாக வடிகட்டி நம்ம அந்த சாறை மட்டும் கலந்துக்கணும் இந்த ரசத்தோட. இப்போ எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு ஜீரக மிளகு நல்லா அப்ளை பண்ணி விட்டோம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டோம். ஸோ இதை தாளிக்காமல் நம்ம தாளிக்காமல் இப்படி பச்சையாக நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடக்குள்ள ஃபீவர் ஆகுது, சளி ஆகுது, எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார்